பைபிள் சவாலின் 196வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 115 முதல் 117 அத்தியாயங்கள். உயிருள்ள தேவனை முழுமையாக நம்பவும், அவரது மாறாத அன்பிற்காக நன்றி செலுத்தவும், எல்லா ஜாதிகளிலும் அவரை ஸ்தோத்திரிக்கவும் நம்மை அழைக்கின்றன. விக்கிரகங்களுக்கு எந்த வல்லமையும் இல்லை, ஆனால் தேவன் மட்டுமே படைப்பாளராக இருந்து தனது மக்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து விசுவாசமாக பராமரிக்கிறார் என்பதை இந்த சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. அவரது இரக்கம் என்றென்றும் நிலைத்திருப்பதால் எல்லா ஜாதிகளும் எல்லா தலைமுறைகளும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவை ஊக்குவிக்கின்றன. நாம் எங்கு இருந்தாலும், எந்த சூழ்நிலையை சந்தித்தாலும், அவரது விசுவாசம் ஒருபோதும் மாறுவதில்லை. அவரை முழுமையாக நம்பும்போது நமது இதயம் சமாதானத்தாலும் நம்பிக்கையாலும் தைரியத்தாலும் நிரம்புகிறது. அவரது அன்பு அவரது நாமத்தை அழைக்கும் ஒவ்வொருவரையும் சென்றடைகிறது. இன்று நன்றியுணர்வும் நம்பிக்கையும் மகிழ்ச்சியான ஸ்தோத்திரமும் நிறைந்த இதயத்துடன் நமது விசுவாசமான தேவனை ஆராதித்து ஆரம்பிப்போம். Welcome to day 196 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 115 to 117 calls us to place our trust in the living God. Give thanks for his unfailing love, and praise him among all nations. These psalms remind us that idols have no power, but the Lord alone is the Creator who blesses, protects, and faithfully cares for his people. They encourage everyone, from every nation and generation, to glorify God because his mercy endures forever. No matter where we are or what we face, his faithfulness never changes. When we trust him completely, our hearts are filled with peace, hope, and confidence. His love reaches every person who calls upon his name. Let us begin today with hearts full of gratitude, trust, and joyful praise for our faithful God. சங்கீதம் அதிகாரம் 115. Psalms chapter 115. வசனம் 1. எங்களுக்கு அல்ல, கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். Verse 1. Not unto us, O Lord, not unto us, but unto thy name give glory, for thy mercy, and for thy truth's sake. வசனம் 2. அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன்? Verse 2. Wherefore should the heathen say, where is now their God? வசனம் 3. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். Verse 3. But our God is in the heavens, he hath done whatsoever he hath pleased. வசனம் 4. அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாயிருக்கிறது. Verse 4. Their idols are silver and gold, the work of men's hands. வசனம் 5. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்களிருந்தும் காணாது. Verse 5. They have mouths, but they speak not, eyes have they, but they see not. வசனம் 6. அவைகளுக்கு காதுகளிருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது. Verse 6. They have ears, but they hear not, noses have they, but they smell not. வசனம் 7. அவைகளுக்கு கைகளிருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்களிருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. Verse 7. They have hands, but they handle not, feet have they, but they walk not, neither speak they through their throat. வசனம் 8. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். Verse 8. They that make them are like unto them, so is every one that trusteth in them. வசனம் 9. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். Verse 9. O Israel, trust thou in the Lord.
He is their help and their shield. வசனம் 10. ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். Verse 10. O house of Aaron, trust in the Lord. He is their help and their shield. வசனம் 11. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். Verse 11. Ye that fear the Lord, trust in the Lord. He is their help and their shield. வசனம் 12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். Verse 12. The Lord hath been mindful of us. He will bless us. He will bless the house of Israel. He will bless the house of Aaron. வசனம் 13. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். Verse 13. He will bless them that fear the Lord, both small and great. வசனம் 14. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். Verse 14. The Lord shall increase you more and more, you and your children. வசனம் 15. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Verse 15. Ye are blessed of the Lord which made heaven and earth. வசனம் 16. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். Verse 16. The heaven, even the heavens, are the Lord's, but the earth hath he given to the children of men. வசனம் 17. மரித்தவர்களும் மவுனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். Verse 17. The dead praise not the Lord, neither any that go down into silence. வசனம் 18. நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. Verse 18. But we will bless the Lord from this time forth and forevermore. Praise the Lord. சங்கீதம் அதிகாரம் 116. Psalms chapter 116. வசனம் 1. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். Verse 1. I love the Lord, because he hath heard my voice, and my supplications. வசனம் 2. அவர் தமது செவியை எனக்குச் சாய்த்தபடியால் நான் உயிரோடிருக்குமளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். Verse 2. Because he hath inclined his ear unto me, therefore will I call upon him, as long as I live. வசனம் 3. மரணக்கட்டுகள் என்னைச் சுற்றிக் கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். Verse 3. The sorrows of death compassed me, and the pains of hell gat hold upon me. I found trouble and sorrow. வசனம் 4. அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். Verse 4. Then called I upon the name of the Lord. O Lord, I beseech thee, deliver my soul. வசனம் 5. கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மனவுருக்கமானவர். Verse 5. Gracious is the Lord, and righteous, yea, our God is merciful. வசனம் 6. கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார், நான் மெலிந்து போனேன், அவர் என்னை இரட்சித்தார். Verse 6. The Lord preserveth the simple, I was brought low, and he helped me. வசனம் 7. என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. Verse 7. Return unto thy rest, O my soul, for the Lord hath dealt bountifully with thee. வசனம் 8. என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். Verse 8. For thou hast delivered my soul from death, mine eyes from tears, and my feet from falling. வசனம் 9.
நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். Verse 9. I will walk before the Lord in the land of the living. வசனம் 10. விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். Verse 10. I believed, therefore have I spoken. I was greatly afflicted. வசனம் 11. எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். Verse 11. I said in my haste, all men are liars. வசனம் 12. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். Verse 12. What shall I render unto the Lord for all his benefits toward me? வசனம் 13. இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். Verse 13. I will take the cup of salvation and call upon the name of the Lord. வசனம் 14. நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செலுத்துவேன். Verse 14. I will pay my vows unto the Lord now in the presence of all his people. வசனம் 15. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. Verse 15. Precious in the sight of the Lord is the death of his saints. வசனம் 16. கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாயிருக்கிறேன், என் கட்டுகளை அவிழ்த்துவிட்டீர். Verse 16. O Lord, truly I am thy servant, I am thy servant, and the son of thine handmaid. Thou hast loosed my bonds. வசனம் 17. நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். Verse 17. I will offer to thee the sacrifice of thanksgiving, and will call upon the name of the Lord. வசனம் 18. நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும். Verse 18. I will pay my vows unto the Lord now in the presence of all his people. வசனம் 19. கர்த்தருடைய ஆலயத்தின் பிராகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. Verse 19. In the courts of the Lord's house, in the midst of thee, O Jerusalem. Praise ye the Lord. சங்கீதம் அதிகாரம். Psalms chapter 117. வசனம் 1. ஜாதிகளே, எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே, எல்லாரும் அவரை போற்றுங்கள். Verse 1. O praise the Lord, all ye nations, praise him, all ye people. வசனம் 2. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. Verse 2. For his merciful kindness is great toward us, and the truth of the Lord endureth forever. Praise ye the Lord. பைபிள் சவாலின் 196வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று ஆண்டவர் மட்டுமே நமது நம்பிக்கைக்கும் ஆராதனைக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் தகுதியானவர் என்பதை கற்றோம். அவரது அன்பு ஒருபோதும் குறைவதில்லை, அவரது விசுவாசம் ஒருபோதும் முடிவதில்லை. மேலும் அவரை தேடுகிறவர்கள் மேல் அவரது ஆசீர்வாதங்கள் பொழிகின்றன என்பதை இந்த சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. நாம் செல்லும் எல்லா இடங்களிலும் அவரது நாமத்தை உயர்த்தி அவரது நன்மையை அறிவிப்போம். அவரது இரக்கத்திற்காக நன்றி சொல்லவும் அவரது மகத்துவத்தை கொண்டாடவும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பாகும். நாம் அவரை மேலும் ஆழமாக நம்பும்போது நமது விசுவாசம் பலமாகி நமது இதயம் சந்தோஷத்தால் நிரம்புகிறது. ஒவ்வொரு நாளும் நமது வாழ்க்கையின் மூலம் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஒரு புதிய வாய்ப்பு. இன்று வாசித்த பகுதியில் எந்த சத்தியம் உங்கள் இதயத்தை அதிகமாக உற்சாகப்படுத்தியது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 196 of our Bible challenge is complete. Today we learned that the Lord alone is worthy of our trust, worship, and praise. These psalms remind us that his love never fails, his faithfulness never ends,
and His blessings are poured out on those who seek Him. Let us continue to lift up His name and proclaim His goodness wherever we go. Every day is a new opportunity to thank Him for His mercy and celebrate His greatness. As we trust Him more deeply, our faith grows stronger and our hearts overflow with joy. Each day is another opportunity to glorify the Lord with our lives. Which truth from today's reading encouraged your heart the most? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.